சென்னை சமூக வெள்ளத்திலே தட்டு தடுமாறி இத்தனை காலமாக மக்கள் 20-30 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு உழைத்த சொத்தை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆழத்தெரியாத ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால 7 நாட்களே தன்னுடைய முழு சொத்தையும் இழந்து கொண்டு தாவிச்சத்தை இருந்து கொண்டிருக்கிறது. வெறும் பொய்களை மட்டும் பேசி ஆட்சியை திறந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். 4000 கோடி 5000 கோடி 8000 கோடி செலவு செய்திருக்கின்றோம், வெளிநாடு சரி செய்திருக்கின்றோம், விலை சரி செய்திருக்கின்றோம், 98% வேலைகளை முடித்திருக்கின்றோம். ஆனா இன்னைக்கு சென்னை வாசிகளுக்கு மட்டும்தான் இந்த துயரமான அனுபவம் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி வெறும் 42% பணிகள் கூட நடக்காத ஒரு ஊர்ல மிக முக்கியமான ஊரில் இருந்து அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். சென்னையினுடைய பாராளுமன்ற எம்பிக்கிற பாருங்கய்யா, டெல்லியினுடைய எம்பியை பாருங்க, 7 பாரதிய ஜனதா கட்சி, பெங்களூருல பாருங்கய்யா 3 பாரதிய ஜனதா கட்சி, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரு நகரங்கள் அனைத்தும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இருக்கிறது. அந்த நகரத்தினுடைய வளர்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னையில் இருக்கக்கூடிய 3 எம்பிகளை பாருங்க, தென் சென்னையினுடைய எம்பி தமிழக தங்கபாண்டியன் அக்கா, ஒரே சாதனை என்ன, இதற்கு முன்பிருந்த அமைச்சர் தங்கபாண்டியனுடைய மகள், இன்னொரு சாதனை என்ன, தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசனுடைய தந்தை, குடும்ப ஆட்சியுடைய இலக்கணமாக தென் சென்னையில், மத்திய சென்னைக்கு வந்ததுன்னா தயாரிதமானவன் தேசமனாரன் ஐயாவுடைய மகன் கலைஞருடைய குடும்பத்தை சார்ந்தவர். வட சென்னைக்கு போனவங்க ஆற்காட்டு வீராசாமியுடைய மகன் இந்தியாவில் எங்கேயும் கூட ஒரு பெருநகரத்தினுடைய 3 எம்பிக்களும் கூட ஒரு குடும்பத்தினுடைய மைந்தர்களாக இருந்து நம்ம பார்க்கலையா. சென்னை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் வெளியே அந்த வெள்ள காலத்தில் வந்து ஒரு பெட் பேக்கெட் வாங்கி கொடுக்கணும், எட்டி கூட பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக இந்த தொகுதியில் எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்க மாட்டார். ஆனா இவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள். அதனுடைய சென்னை அனுப்பித்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரி போன ஆண்டு சுத்தத்தின் அடிப்படையிலே ஸ்வச் பாரத்ல 44வது இடத்தில் இருந்த சென்னை இன்னைக்கு தலைமுறைக்கு 191 இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். சுத்தமாக இல்லை, குப்பை குளங்கள் இருக்கிறது கிடையாது, தண்ணி சரியாக இல்ல, ரோடு சரியாக இல்ல, இங்க இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளுக்கு கூட ஒரு தீர்வு இல்லை. அதனால் சகோதர சகோதரிகளே, இந்தியாவினுடைய பெருநகரங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்தது போல இந்த முறை சென்னையினுடைய 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய உறுப்பினர்கள் கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய கட்டாயம். நிச்சயமாக சென்னை அடிப்படையிலிருந்து மாற்ற வேண்டிய காலம் முடியாது. எத்தனை நாளைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ஆண்டும் மழை வரும்போது வெள்ளம் போகிறது பயம் இருக்கிறது. அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் தமிழக அரசு சென்னைக்குள்ள யாத்திரை விடுவதற்கு தயாராக இல்லை. பல தடைகளை உடைத்து இன்னைக்கு ஆறுதல் தொகுதியில் இந்த பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 200 மக்கள் எங்கிருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு புதிய சென்னை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய கனவு ஒரு உலகத்தரம் வாய்ந்த சென்னையை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி காட்டும் என்பது உங்களுக்கு தெரியும் சகோதர சகோதரி. நம்முடைய அகில இந்திய தலைவர் பேசுவதற்கு தயாராக